ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக்ஸ்பின் பண்ணிட்டு உடனே அதை கட் பண்ணிடணும். Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ நான் போட்டுருக்கேன். Backspin எப்படி யூஸ் பண்றது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. Friends, நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Every week almost ஒரு வீடியோ வந்து about DJing tips and tricks, unboxing இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர்ல கண்ட்ரோல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு டுட்டோரியல் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். சோ फ्रेंड्स, நீங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனல் ப்ரோமோட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் about DJing and music production வர போகுது. சோ நிறைய லைனப் இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா டிராக்டர், ரெக்கார்ட் பாக்ஸ், virtual DJ, Serato, எல்லா சாஃப்ட்வேர்ஸ் நான் டுட்டோரியல் போடுறேன். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ லெட்ஸ் வாட்ச் டுட்டோரியல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டுட்டோரியல் என்னன்னா பேக்ஸ்பின். ஸோ பேக்ஸ்பின் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட். ஸோ சாங் டு சாங் மாற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குது. பீட் மேட்ச், எஃபெக்ட்ஸ், அப்புறம் பேக்ஸ்பின். ஸோ பேக்ஸ்பின் எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. இங்கே வந்து நிறைய டெக்னிக்ஸ் டீச் பண்ணுவோம். ஒரு மிக்சிங் டெக்னிக்ஸ் மட்டும் கிடையாது. எப்படிலாம் நீங்கள் எக்யூப்மெண்ட் வந்து செட்டப் பண்ணணும், பியாண்ட் டிஜேயிங் என்னென்ன பண்ணலாம், ஸோ மிக்சிங் டெக்னிக்ஸ், பிளெண்டிங் டெக்னிக்ஸ், நிறைய விஷயங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனிச்சுன்னா WeDJ Academy ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பேச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. வெட்டிங் டிஜே, கார்பரேட் டிஜே நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் பேக்ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்லேருந்து இன்னொரு சாங் வந்து மாற்றுறது தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த சாங்கை வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அதுதான் மெயினாக பேக்ஸ்பின் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ராக் முடிய போகுது, இந்த லூப்ஸ் போடல, நீங்கள் சாங் முடிய போகுது, ட்ராக் மிக்ஸ் ஆகலை, பிளெண்ட் ஆகலை, ஏதாவது பிரச்சனை ட்ராக்ல இருக்குன்னா நீங்கள் பேக்ஸ்பின் ஈஸியாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாங்கை மாற்றிடலாம். கேட்குறதுக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும், ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். பேக்ஸ்பின் செட்டப் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்க்கணும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க பேக்ஸ்பின் இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண முன்னாடி. ஸோ பேக்ஸ்பின் டெக்னிக் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, இப்போ கிடையாது. டர்ன்டபிள் மாதிரி இந்த கண்ட்ரோலர்ஸ் வந்துச்சோ அப்போலேருந்து பேக்ஸ்பின் டெக்னிக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து பேக்ஸ்பின் டெக்னிக் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிரான்சிஷன் டெக்னிக். ஓகே, ஸோ பேக்ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மெயின் விஷயம் வந்து சேனல் 1ல் வந்து ட்ராக் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இந்த சேனலில் கொண்டு வர போகிறோம். மிக்சிங் பண்ண போகிறது இல்லை, பேக்ஸ்பின் எஃபெக்ட் யூஸ் பண்ணி அந்த ட்ராக் மாற்ற போகிறேன். ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது லெவல்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிளே ஆகிற ட்ராக்கோட லெவலும் நீங்கள் உள்ளே கொண்டு வர லெவலும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லெவலை வந்து ட்ராக் ப்ளே பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஃபேட்டை கட் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் லிங்க் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ப்ளே பண்ணுறேன் ட்ராக்கை. ஸோ இந்த லெவல்ஸ் நீங்கள் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ட்ராக் லெவல் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ட்ராக்கில் கம்மியாக இருந்து நீங்கள் பேக்ஸ்பின் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக தெரிஞ்சிடும், அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கிளியராக இருக்காது. நீங்கள் ப்ளே பண்ணுற ட்ராக் அப்புறம் உள்ள மிக்ஸ் பண்ண ட்ராக் லெவல் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ செகண்ட் ட்ராக் மோஸ்ட் ஆஃப் பீட்லேருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டு சேனலும் மேலே இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த ட்ராக் ப்ளே அண்ட் இருக்கும், அதை பேக்ஸ்பின் பண்ணி இந்த ட்ராக் நான் அப்ளை பண்ணேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்ஸ்பின் பண்ணிட்டு உடனே அதை கட் பண்ணிடணும். ஃப்ரேஸ் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 2 3 4 பேக்ஸ்பின் அந்த மாதிரி ஒரு பார் இல்லை 2 bars 3 bars அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் கேட்க கரெக்டாக இருக்கும். ஒரு ட்ராக் லெவல் கம்மியாக இருக்குது, இன்னொரு ட்ராக் லெவல் அதிகமாக இருந்தால் பேக்ஸ்பின் பண்ணும்போது அந்த கிளியராக அந்த அவுட்புட் வராது. ஸோ பேக்ஸ்பின்றது ஜஸ்ட் சுற்றி விட வேண்டியது தான். உடனே கட் பண்ணும்போது அந்த ட்ராக் இங்கே ஸ்டாப் ஆகிடும், இல்லைன்னா அந்த ட்ராக் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும்.
உடனே இந்த ட்ராக்கை ப்ளே பண்ண வேண்டியதுதான். பேக் ஸ்பின் பண்ணி கட் பண்ணிட்டு உடனே இந்த ட்ராக் ப்ளே பண்ணிடணும். இந்த பேக் ஸ்பின்னுடைய செட்டிங்ஸ் ரெக்கார்ட் பாக்ஸில் இருக்குது. ஃபைனல் ஸ்பீல் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். டச் பிரேக், ரிலீஸ் ஸ்டார்ட் அது மூணுமே நீங்கள் வந்து டாக்கிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டச் பிரேக் அதாவது பாஸ் பண்ணும்போது உடனே பாஸ் ஆகாது, லாங்காக பாஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. உடனே பாஸ் ஆகாமல் லாங்காக பாஸ் ஆகிற மாதிரி வேணும்னு நீங்கள் வந்து இந்த ஃபைனல் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இதோடைய ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அண்ட் ஸ்டார்ட் அதோட பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எஃபெக்ட், சேம் எஃபெக்ட் நீங்கள் ஸ்டார்டிங் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பாஸ் பண்ணும்போது வரும், இது ப்ளே பண்ணும்போது வரும். ஸோ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இந்த செட்டிங் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக பேக் ஸ்பின் பண்ணி கட் பண்ண முடியலன்னா இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ரிலீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக் ஸ்பின் பண்ணி முடிஞ்சோடனே ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப் நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். முடிஞ்சவரைக்கும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பண்ணி காட்டினது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும். நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது நீங்கள் பேக் ஸ்பின் பண்ணாத போது கூட இந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சாங் ப்ளே பண்ணும்போது மிக்சிங் பண்ணும்போது ஸ்லோவாக ஆரம்பிக்கும் போது அது வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காட்டின ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். பேக் ஸ்பின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாங் வந்து ஈஸியாக நீங்கள் மாற்றிடலாம். இந்த சேஞ்ச் ஓவர் தெரியாது. இப்போ நீங்களும் யூஸ் பண்ணலாம்னா சப்போஸ் பீட் மேட்ச் ஆகலை, சாங் வந்து டிஃப்ரெண்ட் பிபிஎம்மில் இருக்குது, சாங் வந்து கிரிட்டில் இல்லை, இது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா பேக் ஸ்பின் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் குரூப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.